சமீபத்தில் துபாயில் நடந்த கார் ரேஸில் இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி அஜித் அவர்கள் வின் பண்ணி ஒரு 3வது இடம் வின் பண்ணி பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு. இது எப்படி சார் பார்த்தீங்க? இல்லை, இது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம்தான். இதோ ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவர் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சச் அ ஹார்ட் ஒர்க்கர். நிறையா அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்தியா லெவலில் வந்து இன்டர்நேஷ்னலாக போய் ஒரு கார் ரேஸில் வந்து எவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இவர் வந்து அதை எடுத்து பண்ணி அவர் பேஷனை பர்சீவ் பண்ணது வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். தட் ஷோஸ் இஸ் கான்ஃபிடென்ஸ். அண்ட் பியாண்ட் தட் நம்மளுக்கு தெரியும் ரேசிங் வந்து எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஸ்போர்ட். அது வந்து பர்சீவ் பண்ணுறதுக்கு அவர் வீட்டில் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர் கொடுத்த சப்போர்ட். வி ஆல் நோஸ் ஹீஸ் ஸோ லவ்விங் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது he seems to be a very perfect gentleman, family wise seri and career wise seri, and he followed his passion. That was very important. ஆக்சுவலாக அவர் எனக்கு தெரிஞ்ச நடிப்பை விட்டுட்டு அவர் ரேசிங்கே போகலான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இன்னமும் அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நடிப்பை விட அவருக்கு வந்து கார் ரேசிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நடிப்பை விட அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஜாப் அவருக்கு. ஸோ அவர் மேபி இன்னும் அதில் கண்டினியூ பண்ணி நிறைய வின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அது ப்ரைட் தான். மோரோவர் அவங்களோட ரெப்ரசன்ட் பண்ணி இது பண்ணாங்க இல்லையா, அஜித் சார் ஆக்சுவலி ரெப்ரசன்ட் பண்ணார். அவரோட டீம் தான் ஆக்சுவலி வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் விஷஸ்லாம் சொல்லிக்கிறேன். அண்ட் வெல் அண்ட் குட். ஆக்சுவலி இப்போது இதனால நிறைய பேர் அந்த ரேஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அது வந்து வரவேற்கத்தக்கது. நீங்கள் கார் ரேஸில் கலந்துட்டு போகும்போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆமாம், நிறைய பேர் அவங்க வந்து டிமோட்டிவேட் பண்ணாங்க, பேசினாங்க. நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? ஆக்சுவலி தட் இஸ் நாட் குட். ஏன்னா அவர் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவரோட பேஷனை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு, விச் இஸ் ஆக்சுவலி வெல் அண்ட் குட். ஸோ அதில் வந்து ட்ரை பண்ணுறாருன்றது ஆக்சுவலி நல்ல விஷயம் தானே. ஸோ ஐம் குட் டு கோ. அது டிமோட்டிவேட் பண்ணுறது இஸ் அ பேட் திங். எதுனாலுமே ஆக்சுவலி அது பேட் திங் தான். ஸோ இப்போ அவர் பண்ணுறாரு, ட்ரை பண்ணதே வந்து ஐ எம் வெரி மச் ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேட்டிங்காக ஒரு இதுவாக இருக்குது. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், 2வது பெருமைக்கூடிய விஷயம் அது. ஏன்னா ஒரு சினி ஃபீல்டில் மட்டும் இல்லாமல் வந்து ஒரு அதர் ஆக்டிவிட்டிஸ் அவர் கரியரில் ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் இருந்ததை மறக்காமல் இப்போது நம்மளுடைய நேஷனலுக்கே ஒரு ப்ரைடாக இருந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெருமை அது. இது மேலும் மேலும் அவர் நம்ம நாட்டுக்காக பெருமை சேர்க்கணும். சினி ஃபீல்டு மட்டும் இல்லாமல் அவர் ரிலேட்டடாக அதில் நம்ம நாட்டுக்காக என்ன தேவையோ அதுவும் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பல நடிகர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை பகடக்காயாக பயன்படுத்தும் போது அஜித் மட்டும் நீங்கள் வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொன்னால் மட்டும் போதாது, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்ற மாதிரி இளைஞர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறது 100% கரெக்டான விஷயம் தாங்க அது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், அவர் ரசிகர் மன்றம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. இந்த எதனாலனா அவருடைய நல்ல மனசுக்காகவும் இந்த மாதிரி எந்த நடிகரும் எனக்கு தெரிஞ்சு இருந்ததில்லை. இப்போ அவர் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா கண்டிப்பாக அவரை ஃபாலோ பண்ணணும். ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் தான் அவருக்கு பெருமை அது. அதனால் அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அவர் வந்து நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெரிய ப்ரைட் மாதிரி ஆகிட்டார். நல்லா இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு நிறைய பேரை. ஒரு ஆக்டிங் மட்டும் இல்லாமல் வெளியூர் கண்ட்ரி போயிட்டு நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ரேஸில் அதுவும் ப்ரைஸ் வின் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய காரியம். ஸோ இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங் ஃபார் எவ்ரி ஒன் விச் இஸ் ஹியர். அந்த 3 நாளைக்கு முன்னாடி கூட அவருடைய கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது நிறைய பேர் வந்து கலாய்ச்சாங்க. அதாவது உனக்கு விளையாடவும் தெரியல, காரை ஓட்டவும் தெரியல, உள்ளே வரானா ஏன்டா கேட்குறன்ற மாதிரிலாம் பேசினாங்க, ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. அதையெல்லாம் தாண்டி அவருடைய உடல்நிலையை கூட கேர் பண்ணாமல் இன்னைக்கு வந்து இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காரு. சக நடிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். நம்ம தான் வந்து அதை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அது கலாய்க்கிறதுமே ரொம்ப தப்பானது ஆக்சுவலி. அதெல்லாம் அவர் கண்டுக்காமல் அவருக்கு என்ன பிடிக்கும், அவரோட பேஷன் அதை என்னன்றதை பார்த்துட்டு அவர் வழியில் போயிட்டுருக்காரு. நம்ம தான் வந்து அதை பற்றி அவரை கீழே இறக்கி பேசுகிறதும் இன்னொரு ஆக்டரை பற்றி தப்பாக பேசுகிறதும் நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க அதெல்லாம் பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். அங்கே போய் வந்து அவர் வின் பண்ணி இந்தியா ஃப்ளாகை வந்து வேவ் பண்ணதெல்லாம் வந்து ஒரு ரியலி ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் தான் அதெல்லாம். ஸோ என்னை விட வந்து என்னோட ஒய்ஃப் வந்து she's a very big fan of Ajit. Yeah. So Congrats Ajit. Yeah. And congrats Ajit sir and your team. Yeah. AK racing team. Yeah. Congratulations. So இது வந்து it's just the beginning. We want to wish him all success and many more success to follow. So
கங்க்ராட்ஸ் அஜித் குமார் ரேசிங் டீம். ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப ஒரு ஆப்டமிஸ்டிக்கான நடிகராக நான் பார்க்குறேன். இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற ஒரு ஆக்டர். லைக் ஆக்டிங்கிறது அவரோட ப்ரொஃபஷன். அதை வந்து நம்ம புகழணுங்கிறது கிடையாது. நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம போய் பார்க்கலாம். அவரை தூக்கி வச்சு கொண்டாடி அவருக்கு ஃப்ளெக்ஸ் வச்சு நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. பிடிச்சிருக்கு படம் பார்க்குறது சரி, ஃப்ளெக்ஸ் வைக்கிறது அவங்களுக்காக நம்ம உசுரை கொடுக்கறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. பால் என்பது ஒரு புனிதமான பொருள். பல குழந்தைகள் வந்து பால் கிடைக்காம பசியோடு செத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகரோட படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 70 அடி 80 அடி கட் அவுட்ல ஏறி நின்றுட்டு இளைஞர்கள் பால் அபிஷேகம் பண்றன்ற பேர்ல அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப இம்மெச்சூர்டான ஆக்ட் இதெல்லாம். அவங்க வந்து அவங்க லைஃப்பை பற்றி யோசிக்கல. அவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து ஒரு ஸ்லிப் ஆகி விழுவான்னு அவனுக்கு தெரியாதா? இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. இதை என்ன கேட்டால் பேன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணவே கூடாதுங்கிறத பேன் பண்ணணும். இந்த போஸ்டர் வைக்கிறது, பால் ஊற்றுறது எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஃபிலிம் பார்க்குறது வேறு. இந்த மாதிரி போஸ்டர் வச்சு பண்ணுறதுலாம் வந்து டோட்டலாக இம்மெச்சூர்ட், பண்ணவே கூடாது. இதை தவறுன்னு தெரிஞ்சும் சில நடிகர்கள் சுட்டி காட்டாமல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்கள எப்படி பார்க்குறீங்க? ஒன்றுமே சொல்ல முடியாது அவங்கள பற்றி. அவங்க வந்து இதுக்காக தான் பண்ணுறாங்கிறது இது வந்து இன்டெரக்டாக அவங்க நமக்கு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி நடிகர்ஸை வந்து நம்ம சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. என்ன கேட்டால் அஜித் மாதிரியான ஆக்டர்ஸை வந்து தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம். பல நடிகர்கள் வந்து அவங்களுடைய ரசிகர்களை பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க, போஸ்ட் போடுறதுக்கும் ஃப்ளக்ஸ் வைக்கிறதுக்கும். அப்படி இருக்கும்போது நேற்று வந்து அஜித் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, ரஜினி வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நீங்கள் எப்போயா வாழ போகிறீங்க? உங்கள் வேலையை பாருங்கள், எங்களை வந்து ஒரு நடிகனாக மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி எந்த நடிகரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது எப்படி தப்பாங்க? இதெல்லாம் வந்து ரியலி கிரேட்டுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் இருக்கிறவங்களால மட்டும்தான் அது இந்த மாதிரிலாம் பேச முடியும். அதாவது அவர் எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக, எவ்வளோ அன்கண்டிஷனலாக அவர் லவ் பண்ணுறாரு அவரோட ஃபேன்ஸுங்கிறதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது வந்து செல்ஃபிஷாக இல்லாமல் நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்களோட லைஃப்பை பாருங்கள் அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரியலி வந்து ஒரு வெரி அன்கண்டிஷனல் லவ் தட் ஹி ஹேஸ் ஆன் ஹிஸ் ஃபேன்ஸ். தட் இஸ் வாட் இட் ஷோஸ். நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். தட் இஸ் வை இந்த மாதிரி அவர் சொல்ல தான் இன்னுமே அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எங்களுக்கு கூடுது. ஸோ அவர் வந்து ஹி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார். அவரோட ஃபேன்ஸ்க்காக வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார். அவர் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இப்படி செய்யாதீங்க, ரெஸ்பான்சிபிளாக இருங்க லைஃப்லன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார் அவர் ஃபேன்ஸ்க்காக. ஸோ இட் ஷோஸ் தட். இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ குழந்தைகள் பசி பட்டினியோடு அலையும் போது பல இளைஞர்கள் அறியாமையால் பேனருக்கெல்லாம் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப தவறான விஷயம் தாங்க. அது ரொம்ப தப்பு. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா பாலுன்றது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஏழை குழந்தைங்களுக்கோ எவ்வளோ பேர் பாலே இல்லாமல் கூட குழந்தைங்க இருக்காங்க. எவ்வளோ நம்ம சென்னையில் எவ்வளோ இடத்துல பார்க்குறோம். அது வந்து அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அது வந்து இல்லாத படங்களுக்கு கொடுக்கலாம். மேக்ஸிமம் அது அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம். அது பேனர் கல்ச்சரே வந்து நம்ம நாட்டில் ஒழிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா எதுக்கு அது பேனர் வைக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அதுதான் அவர் சொல்கிறாரு, அஜித் குமார் அவர் அதுதான் சொல்கிறாரு. அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு தான் என்னோடய ஒப்பீனியன். அதுதான். ஸோ அவங்க ஃபேன்ஸும் சரி, பீப்புள் சரி, இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஒரு சினிமாவை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் தான் பார்க்கணும். அது ஒரு லைஃபாக எடுத்துக்கிட்டு அது பின்னாடி போகிறது ரொம்ப தப்பு. அதுதான் சொல்ல வரோம். இந்த ரேஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவரோட விடாமுயற்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதாங்க அவர் இப்போன்றது இல்லைங்க. அவர் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, எவ்வளோ அவர் லைஃப்லேயும் சரி, அவர் சினி ஃபீல்டில் கூட சாதாரணமாக வரல. அவர் அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாம் பீட் பண்ணி ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு 2007 அந்த டைம்லலாம் அவர் சினி ஃபீல்டே க்ளோஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து அவர் மீண்டு வந்து அவருக்குள்ளே எவ்வளோ வந்து அந்த சினி ஃபீல்டில் இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் ஓடிச்சு அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அது ஆக்சுவலாக ஒரு எமோஷ்னலாக வந்து அவர் அதிலே பீட் பண்ணி வந்ததுனால இது உடம்புல ஏற்படுற காயெல்லாம் அவருக்கு பெருசு கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதனால அவர் ஹேட்ஸ் ஆஃப். இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் 200 கோடி டார்கெட்டு, 300 கோடி டார்கெட்டை வச்சு வருஷத்துக்கு 4 கோடி நடிச்சிடணும்னு பிளான் பண்ணும்போது ஏன் டார்கெட்டு என்னுடைய கனவு வந்து கார் ரேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் கிடைக்கக்கூடிய வருமானம் கூட முக்கியம் இல்லை, லட்சத்தோட பயணிக்கிறாரு. இது எப்படி பாருங்க? இல்லை சார், அதை தான் சார் சொல்கிறேன். அவருடைய கரியர் அவரோட வேலை என்னவோ அதை பண்ணுறாரு அவர். சரிங்களா? நம்ம மக்கள் அவங்க ஃபேன்ஸுன்னு பொதுவாக சொல்லலை, ஓவராலவே வந்து மக்கள் சினிமா முகத்துலேருந்து வெளியே வரணும். சரிங்களா? அவர் வேலை நேரத்தை நடிக்கிறாரு, எந்த இதுக்குமே அவர் வர்றது கிடையாதுங்க. அவருடைய வேலை நேரத்தை நடிப்பு, அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸும் அவங்க அந்த படம் சார்ந்த நிறுவனமாக தான் பண்ணணும். அதில் அவர் கரெக்டாக இருக்கார். அதனால் அவருடைய கரியர் அவர் பார்க்குற மாதிரி நம்ம அவங்களோட வேலையை அவங்கள பார்த்தாலே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அஜித் சாருக்கு ஒரு விஷ் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க இந்த வீடியோ சார்? இல்லை அவர் கொஞ்சம் அவருக்காக தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸ்ன்றதை விட பொதுவாக இப்போ ஒரு 2 டேஸாக வந்து அவர் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கிற ஆளாக ஆகிட்டார். இப்போது ஓவரால் நேஷ்னலுக்கே ஒரு ப்ரைட் ஆகிட்டார்.
ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க, அதுதான் சொல்லணும். உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க, கொஞ்சம் சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் சார். ஏன்னா உங்களுக்காக உங்களுடைய படமும் சரி, இவ்வளோ நாள் படமும் வரல. அப்படி இருந்தால் ஒரு துபாயில் வந்து ஒரு கார் ரேஸுக்கு இவ்வளோ க்ரௌட் ஆகிறது அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அது வந்து அதுக்காக தமிழ்நாட்டிலே இவ்வளோ பேர் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவருக்காக. கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த்தையும் சரி, உங்களுடைய அந்த கார் ரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் சார்.